வணக்கம் தோழர்களே. வட இந்தியாவில் பற்றி எரிகிறது விவசாயிகளினுடைய போராட்டம். வட இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான டிராக்டர்களை வைத்து பேரணி நடத்தியிருக்கிறார்கள். மகாராஷ்டிரா ஸ்தம்பித்து போயிருக்கிறது. டெல்லி திண்டாடி கொண்டிருக்கிறது. என்ன நடக்குது? இந்தியாவில் மிகப்பெரிய அளவுல மாசா ஒரு போராட்டத்தை நடத்தி ஒன்றிய மோடி அரசினுடைய மூக்குல ஒரு கடிவாளம் போட்டார்கள்னா அது விவசாயிகளுடைய போராட்டம். 1.25 வருஷம் கொஞ்சம் கூட பின்வாங்காம 750 பேர் மரணமடைந்த பிறகும் களத்துல நின்னு போராடி காட்டி 3 விவசாய கேடுகட்ட சட்டங்களை தூக்கி எறிய வச்சவங்க தான் டெல்லி பகுதியில் இருக்கிற விவசாயிகள். அது குறிப்பாக வட இந்திய விவசாயிகள். இன்னும் சொல்லலாம் அப்படின்னா, இந்தியாவிலே அதிகமான தற்கொலைகள் எங்க நடக்குது அப்படின்னா வட இந்தியால. தமிழ்நாட்டிலையும் விவசாயிகளுடைய தற்கொலை இருக்கு. 2 வகையான விவசாயிகள் இருக்காங்க. ஒருத்தர் விவசாயி, இன்னொருத்தர் விவசாயி தொழிலாளி. இந்த விவசாயின்றவர் குத்தகைக்காகவோ சொந்தமாவோ கொஞ்சம் நிலம் வச்சு அதுல விவசாயம் பண்ணுவாரு. விவசாய கூலி தொழிலாளர்கள் எந்த நிலமும் இல்லாம விவசாய கூலிகளாக வேலை பார்ப்பாங்க. இந்த 2 பேருடைய மரணமும் அதிகமா இருக்கு. மகாராஷ்டிரா தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு. ஒட்டுமொத்தமா கடந்த 10 ஆண்டுகளில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்திருக்க கூடும் என்று கணக்கிப்படுது. 1,71,000 விவசாயிகள் செத்து போனதா NCRB சொல்லுது. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ சொல்லுது. அதாவது தேசிய குற்றப்பதிவு ஆவண மையம் சொல்லுது. அப்ப ஒரு விஷயம் அதுல புரியுது. பதிவு செய்யப்பட்ட வழக்குகளே 2 லட்சம் இருக்குன்னா பதிவு செய்யப்படாத சாமானிய விவசாயிகளினுடைய தற்கொலை எப்படி பதிவு கணக்குல வந்திருக்கும்? அப்ப வந்திருக்காது. அப்ப கணக்கு இன்னும் கூடும். விவசாயிகளுடைய தொடர் தற்கொலைக்கு பல காரணங்கள் உண்டுங்க. நீங்க கார்பரேட்டுக்கு மொத்தமா விவசாயத்தை கொடுக்கறதுக்கு தான் அதானி 41 லாஜிஸ்டிக் நிறுவனத்தை நிறுவனார். அதுக்கு பிறகுதான் 3 சட்டத்தை கொண்டு வந்தா அதானிக்கு கால் கழுவினாரு மோடி. இதெல்லாம் தாண்டி என்ன சிக்கல் இருக்குன்னா, அத்தியாவசிய உணவுப் பொருள்கள் ஒரு பட்டியல் இருக்குங்க. பருப்பு, எண்ணெய், அரிசி இதெல்லாம் அத்தியாவசியமான உணவு. அன்றாட நம்ம சாப்பிடுறோம். அப்ப இந்த உணவுகளை எல்லாம் அத்தியாவசிய பட்டியல்ல வச்சு அந்த விலையை கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க. குறைந்தபட்சமாக அந்த பொருள்களுக்கு ஒரு விலை நிர்ணயம் இருக்கும். ஆனா மோடி அரசு என்ன பண்ணுச்சு? வெங்காயம், உருளைக்கிழங்கு, எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய்கள், அதே மாதிரி அரிசி, பருப்பு இது எல்லாத்தையும் அத்தியாவசிய பட்டியல இருந்து தூக்கிடுச்சுங்க. இப்ப அத்தியாவசிய பொருள் பட்டியல் இருந்து தூக்குனா அந்த பொருளுடைய விலை குறையும் அல்லது கூடும், அது இல்லாமல் போகும். அதனாலதான் 1 கிலோ வெங்காயத்தை 1 ரூபாய்க்கு வித்துட்டு மொத்த விவசாயம் தற்கொலை பண்ணான். 1 கிலோ வெங்காயம் 1 ரூபாய்க்கு வித்தானுங்க. ஒரு வண்டியில ஏத்திட்டு போய் கூலி, இறக்கு கூலி, அவங்க கொடுக்கிற கமிஷன் எல்லாம் போக 5 ரூபா வாங்கிட்டு வந்த விவசாயி உண்டு. அதை குறித்து நம்ம நீண்ட வீடியோவே போட்டிருக்கோம். இன்னொரு பக்கம் விவசாயிகளுடைய உரம், விதை, அப்புறம் அவங்களுக்கு பூச்சிக்கொல்லியாக அவர்கள் பயன்படுத்துகிறது, இது எல்லாமே விலை ஏறி போச்சு. இதனால விவசாயிகள் என்ன பண்றாங்க? உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணா லாஸ் ஆகுது, நட்டப்படுறோம். அதனால பணப்பயிர்களை உற்பத்தி செய்வோம்ன்றாங்க. இந்த பணப்பயிர்கள்னா என்ன? பருத்தி, அதே மாதிரி பூ, கரும்பு, வேற ஒரு பொருளாக உற்பத்தி செய்து பணக்காரங்க வித்துக்குவாங்க. இதுல எனக்கு ஓரளவுக்கு லாபம் வரும். இது மாதிரியான பணப்பயிர்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க விவசாயிகள். இதுக்கு அதிகமான செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா செலவு செஞ்ச பிறகு கடன் வாங்கி, கந்து வட்டிக்கு வாங்கி, கடன் உடனே வாங்கி வீட்டுல இருக்கிற பொருள்களை வித்து செலவு செஞ்ச பிறகு அதுக்கான வருமானமோ அதுக்கான கொள்முதலோ இல்லாம மொத்தமா நாசமா போய் கிடக்குறாங்க. நெருக்கி 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்திருக்க கூடும் என்று நம்பப்படுது. இதெல்லாம் தாண்டிங்க இந்த விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம வைக்கிறோம். தமிழ்நாட்டுல கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறோம். நகைக்கடன் 5 பவுன் வரைக்குமான நகைக்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கோம். இன்னொன்னு இலவச மின்சாரம் கொடுத்திருக்கோம். ஓரளவுக்கு நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி தமிழ்நாட்டை வளர்த்துட்டு போறோம். இன்னும் நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு விவசாயிகளுக்கு. ஆனா வடக்க பாத்தீங்கன்னா மோடி கூச்சமே இல்லாம சொல்றாரு, விவசாயிகளினுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கான்? நமக்கு தான் இருக்கு. அதாவது மாநில அரசுகளுக்கு தான் இருக்கு. நான்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். 50 காசையும் வலிச்சுட்டு போவாரு, 50 காட்டையும் புடிங்கிட்டு போவாரு, மொத்த வரியும் போட்டு கல்லா கட்டிட்டு உட்கார்ந்து இருப்பாரு அந்த பண்ணையாரு. ஆனா நாம கைய கட்டி நிக்கணும். விவசாயிகளுக்கான கடனை தள்ளுபடி பண்றது மாநில அரசு தலையில தூக்கி போடுவாரு. என் வரி வருமானத்தை பூரா தூக்கிட்டு ஓடிடுவானுங்க திருட்டுத்தனமா. ஆனா நான் தான் திரும்ப என்னுடைய விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணும். இது வேணும் மாநில அரசுக்கு சுமை. இப்ப ஒன்றிய அரசு என்னதான் பண்ணுது? என்னத்தை வெட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க?
அப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் தோழர்களே, ஒன்றிய அரசு நல்லா சொரண்டி தின்னுட்டு ஊழலை பண்ணிட்டு சாமானிய எளிய மக்கள்லாம் செத்துருங்க அப்படின்றத வெளிப்படையா அறிவிக்குது. அதுதான் இதுல பார்க்கணும். இதை எதிர்த்து தான் டெல்லியில, மகாராஷ்டிராவில, உத்தரப்பிரதேசத்துல, இங்க பஞ்சாப்ல, ராஜஸ்தான்ல இருக்கிற விவசாயிகளை மொத்தமா திரண்டு போராட்டத்தை நடத்துறாங்க. இந்த முறை நாக்பூர்ல இருந்து ஹைதராபாத் வருகிற தேசிய நெடுஞ்சாலையை முடக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 நாள் 48 மணி நேரத்துக்கு மேல தேசிய நெடுஞ்சாலையில ஒரு வண்டி போகல. மொத்தமா முடக்கப்பட்டிருக்கு தேசிய நெடுஞ்சாலை. அது எவ்வளவு? ஹைதராபாத்னா இங்க வடக்க இருந்து இங்க வர அந்த தேசிய நெடுஞ்சாலையை மொத்தமா முடிச்சாச்சு, முடக்கப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டிராக்டர்ல பேரணி வர்றாங்க. பேரணி வந்து ரோட்டை மறிச்சு உட்கார்ந்தாச்சு. எதுக்கு? கடனை ரத்து செய்யுங்க. ஒரு அரசுக்கு அதை விட என்னங்க பெரிய வேலை இருக்கு போகுது? யாரா இருந்தாலும், தமிழ்நாடு அரசாவே இருந்தாலும், அடிப்படையில விவசாயத்தை பாதுகாக்காத எந்த அரசுமே காலத்துல நிக்காது. விவசாயிகள் வாயற்றவர்களாக, பேச்சற்றவர்களாக, கூனி குறுகி போய் கடம்பட்டு போய் நிக்கிறாங்க. அவங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. எந்த அரசா இருந்தாலும் பொறுப்பெடுக்கணும். மகாராஷ்டிராவில தான் இந்தியாவிலே அதிகமான பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்ப மகாராஷ்டிரா அரசு கூடுதலான கவனம் படுத்தணும். அங்க இருக்கிறது பாஜக அரசு. அவன் சொரண்டுவான், திம்பான், உள்ளடி வேலை பார்ப்பான், எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். மக்கள்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. பாஜகவுக்கு மக்கள்லாம் வெறும் ஓட்டு போடுற ஒரு துருப்பு சீட்டு மட்டும்தான். அதனாலதான் முன்னாடி நடந்த போராட்டங்கள் எத்தனை அநியாயம் பண்ணானுங்க. ரோட்டை வெட்டினானுங்க, பள்ளத்தை பறிச்சானுங்க, வண்டி போக விடாம செஞ்சானுங்க, பெரிய பெரிய காங்கிரீட் சுவர்களை ரோட்ல எழுப்பினானுங்க, முள்கம்பிகளை போட்டு வச்சாங்க, ட்ரோன்கள் மூலமாக குண்டு போட்டானுங்க. விவசாயிகள் போராட்டத்துல ட்ரோன்கள் மூலமா குண்டு போட்டானுங்க. எவ்வளவு அயோக்கியத்தனமா போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு ஒன்றிய அரசு செஞ்சுட்டு வெக்கமே இல்லாம தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு வாய்களையே ஒரு கும்பல் பேசிட்டு இருக்கு. ஒரு இளைஞன் செத்தே போயிட்டான். அவன் தலையிலே குண்டு விழுந்துருச்சு. 21 வயசு சின்ன பையன். கடைசியில் அந்த விவசாயினுடைய சாம்பலை வச்சு இந்தியா முழுவதும் பேரணி நடத்தினார். இவ்வளவு அயோக்கியத்தனங்கள் விவசாயிகளுக்கு எதிராக இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. அதை எதிர்த்து தான் மகாராஷ்டிரால தான் அதிகமான விவசாயிகள் தற்கொலை நடக்குது. எனவே மகாராஷ்டிரா விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக 48 மணி நேரமா ராத்திரியும் பகலும் ரோட்டை மறிச்சு படுத்துக்காங்க. உடனே அரசு அங்க இருந்து கால் பண்றாங்க. யாரு? தேவேந்திர பட்னாவிஸ். அவர் தான் பாஜகக்காரர். அவர் தான் இங்க மகாராஷ்டிராவில் முதலமைச்சர். எல்லா உள்ளடி வேலையும் பார்த்து முதலமைச்சர் ஆயிட்டார். அந்த முதலமைச்சர் போன் பண்றாரு, நீங்க வாங்க பேசுவோம், நாமெல்லாம் பேசுவோம். யார் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க? பிரகார் சனசக்தி கட்சியினுடைய தலைவர் பச்சுக்கடு அப்படின்னு ஒருத்தர் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார். இவர் தான் இந்த பச்சுக்கடு. இவர் தான் பச்சுக்கடு. இவரு தலைமையில தான் போராட்ட குழு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நெருக்கி வந்து 30,000 40,000க்கு மேற்பட்ட விவசாயிகள் குவிஞ்சிருக்கிறாங்க. ராத்திரியும் பகலமா நிக்கிறாங்க. பாருங்க. பாத்தீங்கல்ல, பேரெழுச்சியாக அங்க நிக்கிது. அரசாங்கத்துல ஒண்ணும் பண்ண முடியல. உடனே பட்னாவிஸ் கால் பண்றாரு, பச்சுக்கடுக்கு கால் பண்றாரு, அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிற தலைவருக்கு கால் பண்றாரு. உடனே வாங்க, நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம், உடனே நீங்க வாங்க. உடனே பச்சுக்கடு சொல்ற, நீ வாயா, இங்க வா, நாக்பூருக்கு வா, நாங்க நாக்பூர்ல தான் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம், நீ நாக்பூருக்கு வா அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. நீ எங்க இருந்துட்டு எங்கிட்ட பேசாத, போராட்டக்காரங்க நாங்க, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. உடனே நீதிமன்றம் இந்த வழக்கை கையில் எடுக்கு. நீதிமன்றத்தை கொஞ்சம் பேர் போயிட்டானுங்க. உடனே நீதிமன்றம் இந்த வழக்கு கையில் எடுக்குது. நீதிபதி ராஜ் நீஸ் இவர் ஒரு உத்தரவை போடுறாரு. உயர் நீதிமன்றம், மும்பை உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கு வருது. இதுக்கு வந்து ராஜ்நீஷ் என்கிற நீதிபதி ஒரு உத்தரவு போடுறாரு. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி வரை, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள விவசாயிகள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாரு. ஏன் விவசாயிகள் 3 லட்சம் பேர் செத்த போது இந்த கோர்ட்டுக்கெல்லாம் காது அடைச்சிருந்ததா? விவசாயிகள் வந்து கஞ்சிக்கு இல்லாம நடு ரோட்ல படுகாயப்பட்டு கிடக்கிற போதெல்லாம் வேடிக்கை பார்த்தாங்களா? விவசாயிகளுடைய போராட்டம் என்ற பெயர்ல துப்பாக்கி சூடுகளும் ட்ரோன் குண்டுகளும் வீசப்பட்ட போது இந்த நீதிமன்றங்கள்லாம் வேடிக்கை பார்த்துச்சா?
ஆனா இப்போ விவசாயிகள் தன் உரிமைக்காக போராட களத்துக்கு வந்தோடனே நீதிமன்றங்கள்லாம் உடனே ஒரு அறிக்கை 6 மணிக்கெல்லாம் நீங்க அரெஸ்ட் பண்ணிடணும். உடனே போராட்டக்காரர்கள் கேட்கிறாங்க, என்ன பண்ண போறீங்க எங்களை அரெஸ்ட் பண்ணி? எங்க கொண்டு வைக்க போறீங்க இவ்வளவு பேரை? 40,000 பேர் 50,000 பேர் அப்படி கூடிக்கிட்டே போகுதே. 30,000 பேர்ல ஆரம்பிச்ச போராட்டம் 50 60 கூட்டிட்டு போகுது. இத்தனை பேரை கொண்டு போய் எந்த இடத்துல வைக்க போறீங்க? எங்க அரெஸ்ட் பண்ண போறீங்க? எங்க ஜெயில வைக்க போறீங்க? அதை சொல்லுங்க, நீதிமன்றமும் ஆட்சியாளர்களும் சொல்லுங்க அப்படின்னு பயங்கரமா கேள்வி கேட்டிருக்காரு. நாங்க எங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்துறதா உத்தேசம் இல்லை, நீங்க வாங்க இங்க நடத்துங்க, அப்புறம் பேசுவோம். அப்புறம் அரசாங்கத்துக்கிட்ட இந்த போராட்ட குழு ஒரு மிரட்டலை விட்டு இருக்கிறாங்க. என்ன, நீங்க இந்த போராட்டத்திற்கு ஒழுங்கா செவிசாய்க்கலன்னா நாங்க அடுத்ததா ரயில் மறியல் பண்ணுவோம். ரயில் மறியல் ஒட்டுமொத்த நாட்டையே முடக்கும். நீங்க பிளைட்ல வந்துடலாங்க. பெரும்பாலும் நெடுந்தூரத்துக்கு டிராவல் பண்றவங்க ட்ரெயினை பயன்படுத்துவாங்க, பிளைட்டை பயன்படுத்துவாங்க. காரு பஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்துறதே இல்லை நெடுந்தூர பயணத்துக்கு. ட்ரெயின் தான் கன்வீனியன்ட்டா இருக்கும். அதனால ட்ரெயின் அல்லது ஃப்ளைட்ல போயிடும் 3 மணி நேரம் இந்தியாவுக்குள்ள எங்க போனாலும். அப்ப அதுக்குள்ள போயிட்டு நம்ம வந்துடலாம். ஆனா நீங்க ட்ரெயினை மறிச்சிட்டா மொத்தமா ஸ்தம்பிக்கும் நாடு. தொழிலாளர்கள் பூரா ட்ரெயினை நம்பிதான் இருக்கிறாங்க. உற்பத்தி பூரா ட்ரெயினை நம்பிதான் இருக்கு. பொருள்களை கொண்டு போறது வர்றது எல்லாமே ட்ரெயினை நம்பிதான் இருக்கு. ட்ரெயினை மறிச்சா ஒட்டுமொத்த நாடு ஸ்தம்பிச்சு போகும். அது முதல்ல அரசுக்கு தெரியணும். அப்ப அவங்க சொல்றாங்க, நீ என்ன அரெஸ்ட் பண்ணி பாரு, நான் ட்ரெயினையும் சேர்த்து மறப்பேன், என்ன பண்ணிடுவேன்னு பார்ப்போம் அப்படின்னு சவால் விட்டுருக்காங்க. வடக்க பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, விவசாயிகள் கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவாகவே நார்த்ல விவசாயிகள் போராட்டம் வந்துச்சுன்னா டெல்லி, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப் இந்த மாநிலங்கள்லாம் ஒட்டுக்கா போய் நின்று போராடுவாங்க. போராட்டம்னாலே ஒட்டுக்கா போய் நிற்பாங்க. ரெண்டாவது, இந்த மாநிலத்தின் விவசாயிகளை ஒருங்கிணைக்கிறது இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகளினுடைய விவசாய சங்கம். அதனால சமரசம் இல்லாம போய் நிக்கிறதுல ரொம்ப கெத்தா அந்த விவசாய சங்க தலைவர்கள் இருப்பார்கள். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. மகாராஷ்டிரா அரசும் மண்டிட்டு கொண்டு இருக்கிறது. மோடி தலையில கொட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த விவசாயிகளை அப்புறப்படுத்துவதற்கு, அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு அப்படியே ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆனா விவசாயிகள் அதை ஒரு மண்ணா கூட மதிக்கல. வாடா களத்துல பார்ப்போம் அப்படின்னு நெஞ்ச நிமித்தி நிக்கிறாங்க. உழைப்பவர்கள் முன்னாடி அதிகாரம் நெஞ்ச நிமித்திட்டுலாம் நிக்க கூடாது, ஓரமா போய் நிக்கணும். அதைத்தான் மகாராஷ்டிராவில் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், வட இந்தியாவில்.